ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம பார்ட்டி அவுட் ஆஃப் சோர்ஸ் சிலபஸ் பார்த்துட்டு இருந்தோம். பார்ட் 4 வீடியோ பார்ப்போம் வாங்க. இடைக்கால அரசாங்கம். காங்கிரஸ் கட்சி 1946 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 208 இடங்களை வெற்றி பெறுது. முஸ்லீம் லீக் வந்து 73 இடங்களை வெற்றி பெறாங்க. ஆனால் அவங்க வந்து இடைக்கால அரசாங்கம் அமைக்க புறக்கணிக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு தனி நாடு வேணுங்கிறத சொல்கிறாங்க. 1946 செப்டம்பர் 2 வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறாங்க. இடைக்கால அரசாங்கம் வந்து ஆகஸ்ட் 15 1947 நாங்கள் சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் நீக்கிட்டாங்க. ஓகேவா? அந்த இடைக்கால அரசாங்கத்தில் யார் யாருக்கு என்னென்ன துறைகள் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜவஹர்லால் நேருக்கு வந்து வெளியுறவுத்துறை, காமன்வெல்த் உறவுகள். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை. ஓகேவா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கு உணவு மற்றும் வேளாண்மை துறை. டாக்டர் ஜான் மத்தாய்க்கு தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறை. ஜக்ஜீவன் ராம்க்கு தொழிலாளர் துறை. சர்தார் பல்தேவ் சிங்க்கு பாதுகாப்புத்துறை. CH பாபாவுக்கு சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறை. லியாகத் அலிகானுக்கு நிதித்துறை. ஆசஃப் அலிக்கு ரயில் மற்றும் போக்குவரத்து துறை. சந்தீரிகர் அவருக்கு வந்து வணிகத்துறை. காஷ் நஃபார் அலிகானுக்கு சுகாதாரத்துறை. ஜோஹரிநாத் பண்டேலுக்கு சட்டத்துறை. அப்துல் ராஃப் நிசாருக்கு அஞ்சல் மற்றும் வான் போக்குவரத்து. ராஜகோபாலாச்சாரிக்கு கல்வி மற்றும் கலை. ஓகேவா? இந்த 14 நோட் பண்ணி வச்சிங்க. ஓகேவா? இடைக்கால அரசாங்கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.